நம்ம பார்க்க போகிறது கனவு பிடித்தது இயல் ஒன்றில் 6th ஃபஸ்ட் டேர்ம். ஓகே, ஸோ நுழைவுன்னு பார்க்கலாம். நாடகம், இயல் இசை நாடகம் எல்லாமே இருக்குது. ஆனால் அறிவியலும் இருக்குது தமிழில் பொறுத்த வரைக்கும். தமிழில் வந்து அறிவியல் வந்து புதுசு கிடையாது. நம்மளோட தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் பற்றி சொல்லியிருக்காங்க, அறிவியல் செய்திகளை பற்றி சொல்லி அது என்னென்னு பார்க்கலாம். உள்ள போயிட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து ஒரு கேர்ள் வந்து அன்புள்ள அத்தைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரீம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அறிவியல் ஆய்வாளராக ஆகணும் அப்படின்றது அவங்களோட ட்ரீம். அப்போ வந்து சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க, நான் தமிழ் மீடியம் படிக்கிறதுனால என்னால் வந்து ஆக முடியுமான்னு தெரியல அப்படி சொல்லும்போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த கதை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க லெட்டர் எழுதுவாங்க அந்த கேர்ள் அவங்களுக்கு. ஸோ அது மூலிமா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ன லெட்டர் எழுதுறாங்கன்னா, அன்புள்ள அத்தைக்கு வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளிப்பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆமத்தை இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை தான் நினைவு கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேனே, நினைவிருக்கிறதா? ஸோ அப்போ எழுதின கடிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? அறிவியல் துறையில் நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழ் படித்தே அறிவியல் அறிஞராக முடியாது என்றும் பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நினைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்புக்குரிய இன்சுவை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பிறகுதான் கடிதம் எழுதுவாங்க இதுக்கப்புறம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்தை வந்து பல கடிதங்கள் வந்து அவளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக எழுதி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஊக்கம் வந்து கொடுத்துட்டே இருந்ததுனால வந்து அந்த கனவுகள் அடையிறதுக்கு அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உயர்வுக்கு காரணமான அந்த கடிதங்கள் மூலமாக தான் அவங்க வந்து மோட்டிவேட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மூலிமா அது வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த உயர்வுக்கு காரணமாக இருந்த அந்த கடிதங்களை அவங்க வந்து மீண்டும் மீண்டும் படித்து பார்த்து அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கேர்ள் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிப்ளை கடிதமாக அந்த அத்தை என்ன பண்ணாங்கன்னா, அன்புள்ள இன்சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன். உன்னுடைய கடிதம் கிடைத்தது. 6ஆம் வகுப்பிலேயே என் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழ் படித்தால் சாதிக்க முடியாது என்று தவறான எண்ணம். சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனை மொழிக்கு வந்து ஒரு மொழின்றது தடை கிடையாது. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். அதாவது ரொம்ப அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் நம்ம தமிழர்கள் தான் நீண்ட நெடுங்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்கள் வந்து அறிவியல் சிந்தனைகள் வந்து பல காணப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை உன்னுடன் பகிர நினைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்றாக இது அந்த 5யும் கலந்தது பற்றி வந்து உலகம் வந்து அறிவியலோட உண்மை அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்திலும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சபூதங்கள் பற்றி உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் சொல்லியிருக்காங்க. கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும். அதுக்கப்புறம் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணற்பது, திருப்பவை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதை பற்றி முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணற்பது, திருப்பவை முதலிய நூல்களில் வந்து அறிவியல் செய்திகள் நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. திரவப் பொருட்களை வந்து எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றை அளவை சுருக்க முடியாது. திரவப் பொருள்லாம் ஒரு தண்ணியை நம்ம அழுத்தும் போது அதோட அளவு என்றைக்குமே அந்த அழுத்தத்தினால என்றைக்குமே அதோட அளவு வந்து சுருக்கப்படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஔவையார் பாடல் இது. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நம்ம எவ்வளோதான் அமுக்கினாலும் அந்த கடலோட அளவு வந்து சுருக்க முடியாது. அதுதான் அதோட பொருள். அதை தான் மேலே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஔவையார் பாடிய பாடல் இது. இந்த பாக்ஸில் இருக்கிறது நம்ம பார்க்கலாமா? நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியத்தில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழி இதில் வந்து காரணாற்பதில் கொடுத்துருக்காங்க. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு பதிற்றுவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. கோச்சுரா இருந்தனம் சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர் நற்றினில குறிப்பிட்டிருக்காங்க. களத்தில் வந்து இந்த ஔவையார் பாடலுக்கு அடுத்ததாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கலாம். போர்க்களத்தில் வந்து மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் வந்து ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்றுப்பத்தில் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது பதிற்றுப்பத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம போர்க்களத்தில் வந்து மார்பில் புண்படும் போது வீரர் ஒருவன் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை பற்றி தான் அவை பதிற்றுப்பத்தில் நம்ம நூலில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோச்சுரா இருந்தன சுருங்கிய நரம்பின் முதல் பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினில குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா சுறாமீன் வந்து தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி, இந்த சுறாமினால் ஏற்பட்ட புண்ணால் நரம்பினால் தைத்த செய்தி பற்றி நற்றினில குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நூலில் முற்கால இலக்கியங்களில் வந்து இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள், அதாவது அறுவை மருத்துவம் வந்து அப்பவே இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப வியப்பளிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அது வந்து அறிவியல் அறிஞர் கலீலியோ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நிறுவிய கருத்து இது வந்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவியல் அறிஞர் கலீலியோ வந்து நிறுவிய கருத்து. இக்கருத்து வந்து திருவள்ளுவ மாலை நூலில் வந்து கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலீலியோவோட நிறுவியது வந்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை வந்து அருகில் தோன்ற செய்ய முடியும்ல, அதை வந்து திருவள்ளுவ மாலை நூலில் வந்து கபிலர் வந்து எழுதிய பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படி சொல்கிறாங்க. திருவள்ளுவ மாலை கபிலர் எழுதிய நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த விஷயம்.
தற்காலத்தில் வந்து அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் வந்து கோளின் எல்லா துறைகளிலும் இருக்காங்க. கோல் ஊன்றி அதை கோலை வச்சு வருகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது இன்னும் ஊக்கம் அளிக்கும். நம்ம எதை முயற்சி பண்ணுறோமோ. ஸோ ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு சிந்தனைக்கு வந்து வளம் சேர்க்கும். நூலகத்தை நீ வாசிக்கும் போது தான் அது வந்து உதவியாகவும் இருக்கும். உன்னோட அறிவை வந்து அதிகமாக்கும். அறிவியல் மனப்பான்மை பெருக்கும்னு சொல்கிறாங்க. தமிழராலும் எந்த துறையிலும் எதையும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய், உன் கனவு நலமாக வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தை முடிக்கிறாங்க. அன்புடன் உன் அத்தை நறுமுகை. ஸோ இந்த கருத்து வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ன ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா, நம்ம தமிழ் மொழியில் படித்தாலும் வந்து நம்ம எந்த மீடியம் படிக்கிறதுன்றது கிடையாது, நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லாங்குவேஜ்ன்றது ஒரு தடை கிடையாது. நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லியிருக்காங்க. எது வந்தாலும் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நம்மளுக்கு பெரிய வெற்றியாக கிடைக்கும். தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இவங்க 3 பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். ஸோ நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. இவற்றை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கும் என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதுக்கேற்ற பணியாற்றுவேன். நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்சுவை முடிக்கிறாங்க. அன்புடன் இன்சுவைன்னு சொல்லிட்டு இந்த கடிதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.